ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. ப்ரூஸ்லி தன்னுடைய மாஸ்டர் கிட்ட தனக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. அப்போ மாஸ்டர் சொல்றாரு, இந்த கலையை நீ கற்றுக்கணும்னா நீ அதுக்கு தகுதியானவனா இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. என்னப்பா இது தண்ணி மாதிரி இருக்கணுமா, அது எப்படி அப்படின்னு யோசிக்கிறாரு. இதை போய் நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லு, அப்போதான் சொல்லியே தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ப்ரூஸ்லி அங்கே இங்கே நலமோதி பார்க்குறாரு. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு நீர்வீழ்ச்சியில் படகுல போயிட்டுருக்காரு. அப்படி போகிறப்போ கோவத்தில் என்னடா இதுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்னு சொல்லி தண்ணியில் அடிக்கிறாரு. தண்ணி அப்படியே நீர்த்தி வலைகளாக அப்படியே பறக்குது. தனக்கு தான் வலிக்குதே தவிர தண்ணிக்கு வலிச்சிருக்காரு. ஆமாம்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி அருவியிலேருந்து நீர் கொட்டுது. அப்படி கொட்டுறப்போ பாறைகளை கூட அந்த நீர்வீழ்ச்சி தள்ளி கீழே தள்ளி விடுது அதோட ஃபோர்ஸ்னால. அப்போ அவர் தெரிஞ்சுக்கிறாரு, அடி வாங்குறப்போ தண்ணி வலிக்கிறது கிடையாது, அடி கொடுக்குறப்போ ஒரு கனமான பொருளை அது உந்தி தள்ளுது. ஸோ தண்ணி மாதிரி இருக்கணுங்கிறது தான் குரு சொல்லக்கூடிய அழகான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல தண்ணியை ஊற்றினாலும் அந்த தண்ணி அதுக்கேற்ப தன்னுடைய எல்லா பக்குவங்களையும் மாற்றிக்குது. அதனால தான் குரு நம்மளை தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விளக்கங்களை தன்னுடைய மாஸ்டர் கிட்ட போய் சொல்கிறாரு. அக்செப்டும் பண்ணிக்கிறாரு, தன்னுடைய கலையும் கற்றுக்கிறாரு. நம்மளும் அப்படி தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா தண்ணி மாதிரி இருந்து பழகிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.